நண்பர்களுக்கு வணக்கம். MAGTNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். மகாராஷ்டிரத்தில் 20வது முதல்வராக பாஜக மூத்த தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்றார். துணை முதல்வர்களாக சிவசேனை தலைவர் ஏக்நாத் ஷிண்டே, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவார் ஆகியோர் பதவியேற்றனர். கள்ளக்குறிச்சி கள்ள சாராய உயிரிழப்பு தொடர்பான வழக்கை மத்திய புலனாய்வுத் துறையின் விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்வதற்கான ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்தின் புரோபா 3 செயற்கைக்கோளுடன் இந்தியாவின் PSLV C-59 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. உத்தியம் பதிவு சான்றிதழ். மத்திய அரசு 2020ஆம் ஆண்டு வெளியிட்ட அறிவிக்கையின்படி குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அவற்றின் இயந்திர தளவாடங்களின் மீதான முதலீடு மற்றும் ஆண்டு விற்பனை வருவாய் ஆகிய இரட்டை கூட்டு அளவுகோலின்படி வகைப்படுத்தப்படுகின்றன. இதன்படி இயந்திர தளவாடங்களின் மீதான முதலீடு ரூபாய் 1 கோடிக்கு மிகாமலும் ஆண்டு விற்பனை வருவாய் 5 கோடிக்கு மிகாமலும் இருந்தால் அது குறு நிறுவனம் ஆகும். இவை முறையே ரூபாய் 10 கோடிக்கு மிகாமலும் 50 கோடிக்கு மிகாமலும் இருந்தால் அது சிறு நிறுவனம் ஆகும். இயந்திர தளவாடங்களின் மீதான முதலீடு ரூபாய் 50 கோடிக்கு மிகாமலும் ஆண்டு விற்பனை வருவாய் 250 கோடிக்கு மிகாமலும் இருந்தால் அது நடுத்தர நிறுவனம் ஆகும். இத்தகைய குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உத்தியம் பதிவு சான்றிதழ் பெறுவதன் மூலம் தங்கள் நிறுவனத்தை நிரந்தரமாக அரசு அங்கீகாரத்துடன் பதிவு செய்து கொள்ளலாம். உத்தியம் பதிவு செய்வது இணைய வழியாக மிக எளிய செயல்முறைகளை கொண்ட கட்டணம் இல்லா செயல்முறை ஆகும். டாக்டர் அம்பேத்கரின் நினைவு நாள் டிசம்பர் 6. ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டம். விண்வெளிக்கு மனிதனை அனுப்புவதற்கான முன்னோட்ட முயற்சியாக ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கல ஆய்வு திட்டத்தை இந்த மாதத்தில் செயல்படுத்த உள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோமநாத் தெரிவித்துள்ளார். ராக்கெட் மூலம் அனுப்பப்படும் இரட்டை விண்கலன்கள் புவி வட்ட பாதையில் தனித்தனியே நிலைநிறுத்தப்பட்டு ஒரு கட்டத்தில் ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைக்கப்படும். மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் பொழுது ஒரு விண்கலத்திலிருந்து மற்றொன்றுக்கு அவர்கள் மாறுவதற்கும் எரிபொருளை மாற்றிக்கொள்வதற்கும் இந்த தொழில்நுட்பம் பயன்படும். இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்கும் பட்சத்தில் அமெரிக்காவை போன்று விண்வெளியில் இந்தியாவாலும் ஆய்வு மையத்தை அமைக்க முடியும். விண்வெளியில் விண்கலங்களை ஒருங்கிணைக்கும் ஆய்வை மேற்கொள்வதற்காக ஸ்பேடெக்ஸ் திட்டம் இந்த மாதத்திலேயே செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்கான PSLV 60 ராக்கெட் வடிவமைக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது என்றும் தெரிவித்தார். காற்று மாசுபாடு உள்பட சுற்றுச்சூழல் சவால்களை கருத்தில் கொண்டு திட்டங்களை தீட்ட வேண்டும் என்று முதல்வர் மு. க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாடு அரசின் சார்பில் பசுமை காலநிலை நிறுவனம், காலநிலை மாற்ற இயக்கம், பசுமை தமிழ்நாடு இயக்கம், ஈரநிலை இயக்கம், நெய்தல் மீட்சி இயக்கம் ஆகிய இயக்கங்கள் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த இயக்கங்களுக்கு கொள்கை வழிகாட்டவும் ஆலோசனைகள் வழங்கவும் காலநிலை மாற்றத்திற்கான நிர்வாக குழுவை தமிழ்நாடு அரசு உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலேயே காலநிலை மாற்றத்துக்காக அமைக்கப்பட்ட முதல் நிர்வாக குழு இதுவாகும் என்று முதல்வர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவித்ததாவது: பசுமை தமிழ்நாடு பற்றி அவர் தெரிவித்த விஷயங்கள்: தமிழ்நாட்டை பசுமை மிக்க மாநிலமாக மாற்ற ஏற்கனவே
8.3 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. சூழலை காக்கும் வகையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்திக்கு ஊக்கம் அளிக்கப்படுகிறது. இதனால் இந்தியாவிலேயே புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில் 3வது மாநிலமாக இருக்கிறது. காற்றாலை மூலம் ஆண்டுக்கு 11,900 மில்லியன் யூனிட் மின்சாரம் கிடைக்கிறது. ஆசிய வளர்ச்சி வங்கி நிதியுடன் காவிரி கழிமுக பகுதியில் பருவநிலை மாறுதல் தழுவல் திட்டம், கடற்கரை மாவட்டங்களை புயல்களிலிருந்து பாதுகாத்தல், காலநிலை மாறுபாடுகளால் ஏற்படும் வெள்ள அபாயங்களை தடுத்தல், பாசன வசதியை மேம்படுத்துதல், கடல் நீர் உட்புகுவதை தடுத்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மீண்டும் மஞ்சப்பை போன்ற பிரச்சார நடவடிக்கைகளின் மூலம் துணி பைகளின் பயன்பாடு அதிகரிக்கிறது. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருள்களின் பயன்பாடு கணிசமாக குறைந்துள்ளது என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கூடங்குளத்தில் அணு கழிவுகள் கசிய துளியும் வாய்ப்பில்லை என்று பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை அமெரிக்காவை சேர்ந்த கோடீஸ்வர முதலீட்டாளர் ஜார்ஜ் சோரஸ் உடன் தொடர்புபடுத்தும் வகையில் பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே பேசியதற்கு காங்கிரஸ் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. சுமார் 90 ஆண்டுகால பழமையான விமான சட்டத்துக்கு பதிலாக கொண்டுவரப்பட்ட புதிய விமான போக்குவரத்து மசோதா பாரதிய வாயுயான் விதேயக் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. விமான சட்டம் 1934இல் இதுவரை 21 முறை திருத்தப்பட்டுள்ளது. அதில் உள்ள குறைபாடுகளை களைந்தும் விமான போக்குவரத்து துறையில் முதலீடுகளை ஈர்க்கவும் எளிதான வணிகத்தை ஊக்குவிக்கவும் இந்த புதிய மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மோடியும் அதானியும் ஒன்றே, அதானி பாதுகாப்பாக உள்ளார் என்ற வாசகங்களுடன் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட மேல் சட்டை அணிந்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகளின் இண்டி கூட்டணி எம்பிக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் தேசிய கொடியை தவிர வேறு எந்த ஸ்டிக்கர் அல்லது பட்டையை எம்பிக்கள் அணியக்கூடாது என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா வலியுறுத்தினார். நாடாளுமன்ற விதிமுறைகள் மற்றும் மரபுகளை பின்பற்றி கண்ணியம் காக்க வேண்டும் என்றும் எம்பிக்களை அவர் கேட்டுக்கொண்டார். மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு $188.28 மில்லியன் சுமார் ரூபாய் 1600 கோடி கடன் வழங்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக இந்த கடன் வழங்கப்பட உள்ளது. இந்த கடன் தொகை மூலம் மகாராஷ்டிரத்தின் அனைத்து மாவட்டத்திலும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. உச்ச நீதிமன்ற நீதிபதியாக மன்மோகன் பதவியேற்றார். அவருக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பஞ்சாபின் அமிர்தசரஸ் பொற்கோயில் வாயிலில் தன்னை கொலை செய்யும் நோக்கில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு பிறகும் சிரோமணி அகாலி தளம் தலைவர் சுக்பீர் சிங் பாதல் குருத்வாரா தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையான பொது சேவையை தொடர்ந்தார். மகாராஷ்டிரா மாநிலம் லட்டூர் மாவட்டத்தில் உள்ள உடி புத்ருக் கிராமம் 2024ஆம் ஆண்டின் தேசிய பஞ்சாயத்து விருதை வென்றது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் உடி புத்ருக் கிராம மக்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. +2 அல்லது இளநிலை பட்டப்படிப்பின் போது படித்த பாடப்பிரிவுக்கு பதிலாக உயர்கல்வியில் எந்த ஒரு பாடப்பிரிவிலும் சேர இளநிலை மற்றும் முதுநிலை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று பல்கலைக்கழக மானியக் குழுவின் UGC வரைவு விதிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியை ஹைபிரிட் முறையில் நடத்துவது இறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி
இந்தியா விளையாடும் ஆட்டங்கள் துபாயில் நடைபெற உள்ளன. வடக்கு அரபிக்கடலில் மூழ்கிய இந்திய வணிக கப்பலில் சிக்கியிருந்த 12 மாலுமிகளை பாகிஸ்தான் உதவியுடன் இந்திய கடலோர காவல்படை மீட்டது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் பிரதமர் மைக்கேல் பார்னியருக்கு எதிராக தீவிர வலதுசாரி மற்றும் இடதுசாரி எம்பிக்கள் இணைந்து கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றியடைந்ததைத் தொடர்ந்து அவரது தலைமையிலான அரசு கவிழ்ந்தது. கடந்த 1962ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த நாட்டில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் ஒரு பிரதமர் அகற்றப்பட்டுள்ளது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இன அழிப்பில் ஈடுபடுவதாக இஸ்ரேல் மீது சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பான ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் குற்றம் சாட்டியுள்ளது. பாட்டில் மற்றும் கேன்களில் அடைக்கப்படும் குடிநீர் தயாரிப்புகள் கடுமையான தர சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று இந்திய உணவு பொருள் ஒழுங்காற்று அமைப்பான FSSAI உத்தரவிட்டுள்ளது. நன்றி.